விஷயத்துல நம்ம சந்தோஷப்படலாம். நம்ம 2 பேரையும் அடிச்ச டீம் தான் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம பெருமைப்படலாம். அதான் கேம் முடியும் போது the boys have trashed the men அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு கேம் முடியும் போதே. ஐ திங்க் த ஃபியூச்சர் வில் பி டுவே வர்சஸ் லமின் யமால் தான். ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் செட் ஆயிடுச்சு. வணக்கம் and வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. த பிக்கெஸ்ட் யூரோப்பியன் நைட் இந்த மேட்ச் தி யூசிஎல் ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து என்னன்னா சொல்றது, இது வந்துட்டு ஒரு போட்டு புரட்டி எடுத்து ஒரு காம்படிஷனே இல்லையா இதெல்லாம். இது வந்து சும்மா ஒரு ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த சீசன் வேணா என்ன சொல்றேன். நம்ம வந்து வீடியோ பண்றதுக்கான ஒர்த்து கூட இல்ல என்னை கேட்டா. சும்மா வந்து PSG த்ராஷ்ட் இன்டர் மிலான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். வேணா ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல. ரெக்கார்டிங் முன்னாடி தான் கேட்டேன் வந்துட்டு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி ஆனா என்னத்ரா ப்ரிப்பேர் பண்றது ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஒரு கேம் இது. இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்சலோனா வந்து எக்ஸ்ட்ரா டைம் போய் அவ்வளவு அடிபட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ கோல்ஸ் போட்டு குவாலிஃபை பண்ணி வந்தா இங்க வந்து இந்த நிலைமை நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவங்க குவாலிஃபை ஆயிருக்கு தேவையில்லையே. ஆனா ஒரு விஷயத்துல நம்ம சந்தோஷப்படலாம். நம்ம 2 பேரையும் அடிச்ச டீம் தான் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம பெருமைப்படலாம். பாரிஸ் அந்த ஒரு இதை கொடுத்துருவோம் நம்ம. ஆமா உச்சகட்டா அதெல்லாம். ஆனா திருப்பி நம்ம 2 பேரும் சொல்லியிருந்தோம் சீசன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி தேவர் த செகண்ட் டஃபஸ்ட் டு கோ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். குரூப் ஸ்டேஜ்ல PSG ஆப்டா ப்ரெடிக்ஷன்ல செகண்ட் ஹார்டஸ்ட், யாரோ ஒருத்தவங்க ஹார்டஸ்ட், செகண்ட் ஹார்டஸ்ட் டிரா PSG தான் வந்துச்சு. குரூப் ஸ்டேஜையே தாண்டுவாங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. வின்னர்ஸ் ஆயிருக்காங்க. திஸ் இஸ் சென்சேஷனல் ஃப்ரம் திஸ் PSG சைட். யாருமே இந்த சீசன் ஃபுல்லாவே இப்படிதான் இருந்திருக்கு. யோசிச்சு பாத்தீங்கன்னா இது பார்சலோனா யாரும் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. லாலிகா வின் பண்ணி கோப்பா டெல் ரே வின் பண்ணாங்க. லிவர்பூல் சேம், PSG இங்க, நாப்போலி சரியால எல்லாம் அந்த சீசனே ஃபுல்லா சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கு. பட் PSG வந்து கம்ப்ளீட்லி டாமினேட்டட் யூரோப்பியன் இது. அதுல இருந்து அந்த சைடு ஃபுல்லா எல்லா இங்கிலீஷ் சைடு போட்டு வந்து ஃபைனலி இன்டர்வல் அவுட்டாங்க. ஆமா, பட் இது ஒரு சென்சேஷனல் ஸ்டோரின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆவாங்களானே தெரியல, அந்த நிலைமையில இருந்துச்சு. அப்புறம் லூயி என்ரிக்கே வந்துட்டு புது சிஸ்டம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, புது டீமை வச்சு. அது மட்டும் இல்லாம டெம்பலே இப்போ வந்து என்னதான் நம்ம அவரை பத்தி பயங்கரமா பேசினாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த சீசன்ல பேனிஷ் பண்ணிட்டான் அந்த டீம் விட்டு. நீ ஆடவே தேவையில்லப்பான்னு சொல்லி உட்கார வச்ச பிளேயரை வந்துட்டு அவன் இவ்வளோ ரிடம்ஷன் பண்ணி இவனுக்கு தான் நீங்க பேலண்டார் தரனாவளோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மேனேஜரே புஷ் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப சர்க்குலேட் ஆயிட்டு இந்த மாதிரி எம்பாப்பே உட்காந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாரு இவரு லூயி என்ரிக்கே. நீ ஒரு பெரிய பிளேயர் தான்டா, ஆனா நீ வந்து ஒர்க் ஆகாத டைம்ல வந்துட்டு போய் டிஃபென்ஸ் பண்ணணும், அதுதான் நீ பண்ணணும்னு சொன்னா அது எக்ஸாக்ட் சினாரியோ வந்து அதே டெம்பலேக் சொன்னா இந்த ஃபைனல்ஸ்ல வந்து உயிரை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணா அதுதான் என்ரிக்கேவே சொன்னாரு. இந்த டிஃபெண்ட் பண்ணதுக்காகவே உனக்கு நீங்க பேலண்டார் தரலான்ட்டு. ஸோ கேவ் அ பிகர் ரிடம்ஷன் தேன் வாட் எம்பாப்பே குட் டு அட் PSG. ஏன்னா நம்ம வந்து சொல்லி ஆகணும், PSG எல்லாமே ட்ரை பண்ணிட்டாரு. நம்ம அந்த பிரசிடென்ட் நம்ம இப்ராஹிமோவிச் எடுத்துட்டு வந்தாரு. அந்த டைம்ல வந்து பெக்கம் இருக்க எல்லா பிக் நேம்ஸும் வந்தாங்க இந்த கிளப்புக்கு. மெஸ்ஸி, நேமார், இவங்க எம்பாப்பே யாருனாலையும் பண்ண முடியாது. வந்துட்டு இந்த யங் ஸ்குவாட் லெட் பை ஓஸ்மான் டிம்பெலே அண்ட் அஃப்கோர்ஸ் த வெட்டரன் மார்க்கினியோ, இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பிக் ரெஸ்பெக்ட் சொல்லி ஆகணும். நம்ம இவ்வளவு நாள் இருந்ததுக்கு லூயி என்ரிக்கே ஒரு ஒரு மெகா மெகா மேனேஜர், அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும் நம்ம இந்த சிச்சுவேஷன்ல. நீ அப்படி சொல்ற, நம்ம மக்கள்லாம் போட்டு அவனை அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா PSG has the highest wage bill. யூரோப் ஃபுல்லாவே PSG தான் ஹையஸ்ட் வேஜ் பில் இருக்கு. ரெண்டாவது இப்ப என்ரிகே வந்து ஒரு 2.5-3 இயர்ஸ் ஆக போகுது. they've spent close to 600 million euros இந்த ஸ்குவாட அசெம்பிள் பண்றதுக்கு. அதாவது கான்காலா ராமாஸ் வாங்கினாங்க, ஒர்க் அவுட் ஆகல. கோலோமானிய வாங்கினாங்க, ஒர்க் அவுட் ஆகல. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த லக்ஸுரி இருக்கு. ஒர்க் அவுட் ஆகாத பிளேயரை கூட எங்கேயோன்னு தள்ளி விட்டுட்டு திருப்பி இப்போ வந்து டெம்பலே கொண்டாந்தாங்க, மிட் சீசன்ல குவாரச்சலியாவை கொண்டாந்தாங்க, டிசைரே டூவே பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கினாங்க, இன்னொருத்தன் பார்கோலா அவனை பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கினாங்க. ஸோ இது சும்மா அசம்பிள் பண்ணி ஓகே ஐயோ பெரிய அண்டர் டாக் ஸ்டோரி மாதிரிலாம் நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனாலும் இன்னொரு பக்கம் பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டா டீம் ஒர்க் ஆகுங்கிறது எந்த கேரண்டியும் இல்லை. அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். இட் டேக்ஸ் அ குவாலிட்டி மேனேஜர் டு மேக் இட் ஆல் ஒர்க் அண்ட் லூயி என்ரிகே has done it. ஆனா இதுதான் ஸ்டோரி ஆஃப் சாம்பியன்ஸ் லீக். எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு அண்டர் டாக் டீம் வின் பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்டர் அந்த போர்ட்டோ வந்துட்டு மறந்து போறீங்க ஓசே மொரினியோ மேனேஜ் பண்ணும்போது தான் அது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் அண்டர் டாக் ஸ்டோரி. அதை தவிர்த்து வேற எல்லாமே கொன்றேன். நீங்க ஃப்ளோரியன் விட்ஸுக்கே 130 மில்லியன் இனிமே நீங்க வந்துட்டு செலவு பண்ண மாட்டீங்க. நான் சொல்றது 2005ல ஏசி மிலான் சைடு நாங்க வின் பண்ணதெல்லாம் செம அண்டர் டாக் ஸ்டோரி. அது
ஏசி மிலான் சைடு எடுத்து பாரு, எவ்வளவு ஸ்ட்ராங் சைடு அவங்க. அந்த சீசன் எப்படி ஜெயிச்சோன்னே தெரியாது. நீங்க செலவே பண்ணலையா? நீங்க நீங்க எவ்வளவு 100 மில்லியன் மாதிரிலாம் செலவு பண்ணல? உங்க கோல் கீப்பர் எப்ப எப்ப அப்ப எவ்வளவு காசு? இதுதான் 2005 என்ன என்ன நடந்துச்சு? இருந்தாலும் வந்துட்டு எல்லாரும் செலவு ஆனா பேசிக்லி வந்து இப்ப மேன் சிட்டி எடுத்துக்கோ, மெட்ரிட்லாம் அவங்க எவ்வளவு ஹை வேஜ். நீ வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ், பெஸ்ட் மேனேஜர் அவ்வளவு காசு செலவு பண்ணாதான் யூசிஎல் ஜெயிக்க முடியும்ன்றது இப்ப இது இன்னொரு பிரைம் எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு. இப்ப யாருமே சாம்பியன் இல்லையாடா 2001 2005 அப்புறம் வேற அப்படி யாருமே வின் பண்ணலையா? எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இதுதானே போர்ட்டோ வந்து வந்து அடி வாங்குற டீம்ஸ் தான் இன்டர், பொருசியா டாட்மண்ட் இவனுங்களே போதுமே. இவனுங்க எல்லாம் ஒன்னும் பெரிய செலவு பண்ற டீம்ஸ் கிடையாது. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியத்தையா. அப்புறம் யாரெல்லாம் வின் பண்ணாங்கன்னு பார்த்தா யுனைடெட், செல்சி, பயர்ன், பார்சலோனா, மெட்ரிட், லிவர்பூல், வேற யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தா? எல்லாருமே ஐஎஸ் பண்ணி இதுல வந்து மெட்ரிட் மட்டுமே ஒரு 5-6 வாட்டி ஜெயிக்கிறதா அந்த வருஷ கணக்கு வந்துட்டு ரொம்ப போயிடும். பட் ஓவரால் பாத்தீங்கன்னா the biggest spending club does win the Champions League. இது வந்து டைரக்ட் கோரிலேஷன், இதெல்லாம் வந்துட்டு டவுட்டே இல்ல. இப்பதான் வந்து நம்ம ஓசே மெரினியோக்கு வந்து அவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் ஏன் தரணும்ன்றது தெரியுது. இவர் இன்னொன்னு நான் சொல்றேன், அதாவது அது ஒரு பக்கம் ரெஸ்பெக்ட்னு சொல்றேன் இல்ல, இந்த மாடர்ன் ஃபுட்பால்ல வின்னிங் அ ட்ரெபிள் இஸ் இன்கிரெடிபிள். நம்ம வந்து போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் மேன் சிட்டி வின் பண்ணது வந்து இட் இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஒரு 2-3 வீக்ஸ்ல இன்டர் வந்து செமிஃபைனல் ஆஃப் கோப்பா இட்டாலியால தோத்தாங்க, லாஸ்ட் டே ஆஃப் த லீக்ல போய் தோத்தாங்க, சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல போய் தோத்துருக்காங்க. இந்த கேமே நீ எடுத்து பாத்தீங்கன்னா வந்து தேவர் நோவேர் இந்த கேம். அதாவது அவங்க ஸ்டார்ட்ல இருந்து பினிஷ் வரைக்குமே வந்து ஏன்னா எங்கேயோ அங்கேயும் 4 பேர் ஓடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இல்ல, அவங்க செட்டப் பண்ண விதம் எதுவுமே ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல பிஹெச்சி 2 கோல் போட்டாங்க. இத வந்து நான் வந்து ஐ ஃபீல் திஸ் ஃபெட்டிக் அண்ட் மென்டல் ஃபெட்டிக் எல்லாமே வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நின்னு இன்டர் ஒர்க்கே பண்ண முடியலன்னு எனக்கு தோணுது. என்னடா ஃபிட்டிக், அவனுங்களுக்கு என்ன ஃபிட்டிக், எல்லாமே தோத்து போயிட்டானுங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான கேம் இதுதான். இதுக்கு வந்து அவங்க உயிரை கொடுத்து ஆடாம வேற என்னத்துக்கு ஆட போறாங்க? இன்னும் ஃபிட்டிக்ன்ற பிளஸ் அவங்களுக்கு எம்பாரஸ்மெண்ட் வேற. ஸ்கூல் பாய்ஸ் வந்து இவங்க தான் ஸ்கூல் பண்ணணும், ஆனா அவனுங்க வந்து இவனுங்களை ஸ்கூல் பண்ணி போனா இவனுங்க தான் எம்பாரஸ்மெண்ட். என்ன ஃபிட்டிக்லாம் சொல்லிட்டு இருக்க நீ? இல்லடா, நீ லாஸ்ட் டே லீகையும் விட்டு கொடுக்க முடியாது. அதுலயும் பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆடணும், ஒரு கப்போட செமிஃபைனல்லயும் பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆடணும், இப்ப சாம்பியன்ஸ் லீக்லயும் பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆடணும். பிஎஸ்சி 2 months முன்னாடி லீக் ஜெயிச்சிட்டாங்க. They literally rested everyone. கேமுக்கு முன்னாடி நம்ம சொல்ல மாட்டோம். PSG has made the most substitutions in this entire Premier League இது. Champions League இந்த ரவுண்ட்லயே. Inter had made the least. அதுவும் அவங்களுக்கு பிளேயர்ஸ் இல்லடா, அவனுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, அவங்க குத்தம் அது. நம்ம என்ன பண்றது? அதுவும் நாம இந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இட்ஸ் பாய்ஸ் அகைன்ஸ்ட் மென் இன் மென் கமெண்டேட்டர் சொன்னாரு. மென் இல்ல, ஆக்சுவலா வந்து அங்கிள்ஸ். உண்மையா சொல்ல போனா அதான் கேம் முடியும் போது the boys have trashed the men அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு கேம் முடியும் போதே. படனா வந்து சில விஷயம் ஒண்ணு வந்து ரெஃப் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்காமயே விசில் ஊதிட்டான். அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். இதுக்கு மேல எம்பாரஸ்மென்ட், இது மேல நீங்க வந்து அசிங்கப்பட வேணாம், கிளம்பிருங்கடான்னு சொல்றாங்க பேசிக்கலி. எக்ஸாக்ட்லி. இது வந்து அகைன் இவன் என்ரிகே 2வது ட்ரிபிள். ஃபர்ஸ்ட் வித் பார்சா, நவ அது வந்து கடைசியா சாம்பியன்ஸ் லீக் அடிச்ச பார்சலோனா டீமோட மேனேஜர் இப்போ வந்துட்டு பிஎஸ்டில வாங்கி கொடுத்தாரு. ரெண்டுமே வந்து ஆனா இதுல என்ன இந்த ரெஸ்பெக்டபிள் மொமெண்ட்ஸ் இருக்குன்னா, அந்த சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச அப்புறமா he planted Barcelona's flag along with his daughter Zana, but unfortunately அவங்க இறந்துட்டாங்க. சோ அத வந்து அந்த T4-வா ரீக்ரியேட் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் மறுபடியும் வச்சிருந்தாங்க பிஎஸ்சிக்கு. சோ ஹியூஜ் ஷவுட் அவுட். பிஎஸ்சி வந்து ட்ரிபிள் இல்லடா, குவாட்ரபிள். they won that first அந்த ஷீல்ட் மாதிரி ஆடுவாங்கல்ல, அதையும் வின் பண்ணி அதே கவுண்ட் பண்ணா ஆமா. இப்போ என்ன அது ஒரு பெரிய டிபேட் போகுது, அதெல்லாம் கவுண்ட் பண்ண கூடாதுன்னு. பட் இல்லனாலும் ட்ரிபிள், they are only the 9th different European side to win a treble. சோ அது ஒரு ஹியூஜ் அச்சீவ்மென்ட் ஃபார் பிஎஸ்சி. பட் how big of நம்ம பேசிட்டு இருந்தோம், இது வந்துட்டு நம்ம என்ன இம்பாக்ட் இருக்கும். பட் அதெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கேமை பத்தி பேசணும்னா பேசிடுவோம். அதான் வந்து நான் சொன்னது வந்து இந்த பேட்டில் ஆஃப் ரைட் பேக்ஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு ஹக்கீமி போட்டாரு, அது ஒரு பயங்கரமான பிளே. பட் ஓவரால் ஐ ஃபீல் என்ன சொல்றது, எல்லா கோலுமே வந்துட்டு ஒரு டோட்டல் ஃபுட்பால் மாதிரி இருந்துச்சுடா. இது திசைரி துவே எல்லாம் வந்துட்டு ஐ திங்க் த ஃபியூச்சர் வில் பி டுவே வர்சஸ் லமின் யமால் தான். ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் செட் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே வந்து ஒரு நேமார் வந்துட்டான் இந்த சைட்ல, அங்க இன்னொரு லெஃப்ட் ஃபுட்டட் நேமார் அங்க. சோ ஃபேண்டாஸ்டிக் கேம். இத பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? எல்லாருமே குவாரட்செலியா, டெம்பெல்லே, பார்கோலான்லாம் பேசுறாங்க. பட் ஆக்சுவலாவே இந்த ஆர்சனல் கேம்ல எல்லாம் வந்து ஆஸ்டன் வில்லா கேம்ல எல்லாம் டுவே தான்டா செம்மையானா நம்ம பேசிட்டு இருந்தோம். மேபி he didn't score, he didn't assist அந்த கேம்ல எல்லாம் பெருசா.
இந்த கேம்ல 2 கோல், ஒரு அசிஸ்ட் எல்லாமே செட்டப் பண்ணி ஃபைனல்ல 19 வயசு இஸ் தி யங்கஸ்ட் கோல் ஸ்கோரர் இந்த ஃபைனல். 19 வயசுல வந்து he shown that ஓகே நான் தான்டா இங்க ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு he showed this game இந்த ஃபைனல்ல வந்துட்டு. எனக்கு என்னன்னா இது வந்து நம்ம கேம் ப்ரிவியூ முன்னாடி சொல்லியிருந்தோம், இங்க வயசாயிருச்சு, சரி தோத்தாங்கன்னா வயசானனால தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு. இப்ப நம்ம அப்படி சொல்லிடலாமா? இன்டர் வந்து இட்ஸ் லைக் ஓகே இந்த டீம் முடிஞ்சது, இப்ப நம்ம மூவ் ஆன் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு நம்ம வந்துருச்சா இன்டர்? இன்டர்லாம் அவங்கள முதல்ல அந்த ஓனர் என்னன்னு தெரியல, அவனுக்கு எங்க ஏன் காசு வர மாட்டேங்குது, காசு வருது அவன் ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறான்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து 2 இயர்ஸ் முன்னாடி மேன் சிட்டி ஆடின ஃபைனலுக்கும் இந்த டீமுக்கும் வந்துட்டு 2 டிஃபரன்ஸ் தான். ப்ரோசோவிச் கிளம்பி அல்நாசர் போயிட்டான், எதின் ஜேக்கோ வந்துட்டு அவர் ஆல்மோஸ்ட் வேற கிளப் ரிட்டையர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு பதில் இப்ப 2 வந்து தூராமோ மிட்ஃபீல்ட்ல வேற வந்துட்டான். பட் அவ்வளவுதான், லிட்டரலி சேம் ஸ்குவாடு, எல்லாருமே வந்து 30 சர்பிலாம் 37 இயர்ஸ் 38 ஓல்டு. என்ன எதிர்பார்க்கறான்னு தெரியல. கிட்டாரியன்லாம் ஆர்சனல்ல வந்து எனக்கு தெரியல, நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவன் இன்டர்ல. சோ சாதனோக்லுவும் செம்ம ஓல்டு, நான் FIFA 14 அவனை வச்சு ஆடிட்டு இருப்பேன், அந்த மாதிரி ஒரு பேர் அவன். சோ அதெல்லாம் வந்து எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டிய ஸ்குவாடு. ஒர்க் அவுட்னா லக் தான், மேபி ஓவர் அச்சீவ் பண்ணிட்டான் அவன் வச்சிருக்க ஸ்குவாடை வச்சு. இது மேலதான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட்னா என்ன பண்ணலாம், இது மாதிரி என்ன வரும்னு தெரியல. பட் ஏன்னா 2 finals in 3 years இல்ல, we should not forget it. பட் எதுமே if you don't win, what is the use anyway? Who's going to remember the loser? அவ்வளவுதான், யாரு யோசிக்க போறா அவங்கள. அந்த மாதிரிதான் இருக்குது. பார்சா ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்டா இது கூட்டிருந்தா நாங்களாச்சும் போயிருப்போமேடா, நாங்களாச்சும் போய் அட்லீஸ்ட் ஒரு 4-4 நாங்க பாட்டுக்கு ஆடி இருப்போமேடா, அந்த மாதிரி ஒரு கேம் கொண்டாந்துருப்போம், நீங்க போய் ஒண்ணுமே பண்ணாம வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் கோல் டூவே போடுறான், 2வது கோல் மறுபடியும் பயங்கரமான லிங்க் அப்ல வந்துகிட்டு ஒரு கவுண்டரை போட்டுட்டு மறுபடியும் போய் இது. ஆனா ஃபர்ஸ்ட் 2 கோலுக்குமே டிமார்க்கோ எங்கேயோ அங்கேயும் இங்கேயும் ஓடி 50th மினிட்ல சப்ஸ்டியூஷனே பண்ணிட்டான், வெளியே வந்து நீ ஒண்ணுமே பண்ணல இந்த கேம்ல அப்படின்னு. லைக் நீ ஹவு கேன் யூ டர்ன் அவேடா? ஒருத்தன் ஷாட் எடுக்கிறான், பால் எங்க போகுதுன்னே தெரியாம காலை வச்சு ரிஃப்ளெக்ஷன் ஆகி சாமருக்கு ஒரு சான்ஸுமே இல்லை. ஆக்சுவலா வந்து நான் ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ்ல இருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஒரு 2-3 ஷாட் வந்துட்டு ரொம்ப ஈஸியா டெம்பல் கட் பண்ணி வந்துட்டு ஒரு ஷாட்ல டைரக்டா கோல் கீப்பர் அடிச்சான். பட் அப்பயே வந்து என்னன்னா அவங்க டிஃபென்ஸ் இவ்வளவு ஓப்பனா இருக்குது, இல்ல இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, அவ்வளவு ஃபாஸ்ட் குவிக் லெக்ஸ்க்கு யோசிச்சுட்டு இருந்தேன். பஸ்தோனியா இருக்கட்டும், அச்சப் எல்லாருமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, அங்க யாருமே ஸ்டேபிளா இல்ல. சோ அப்பத்துல இருந்தே வந்து எனக்கு ஓகே இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் their defense was very bad, exposed and too slow for the pace that PSG had up front. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 3rd கோல் டிசைரே டூவே மறுபடியும் போட்டான், குவாரட்செலியா வித் 4th அண்ட் அந்த மயூலு வித் 5th. அந்த புது சின்ன பையன்லாம் எடுத்துட்டு வந்து அவர் போட்டுருக்காரு, அவன் இவ்வளவு பெரிய மொமெண்ட். ஆனா இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல போடுற கோல்லாம் 60th மினிட்ல நான் ஸ்டார்ட் எடுத்து பார்த்தேன், PSG had 17 attempts on goal 60th மினிட்லயே. அண்ட் PSG அந்த சமயத்துல வந்து they had 4 attempts on goal but still 0 shot on target. நீ கூட ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லிட்டு இருந்த they had an XG of 0.49 அண்ட் 2 ஷாட் தான் ஆன் டார்கெட். ஆமா, டோட்டல் கேம்லயே 2 ஷாட் தான் ஆன் டார்கெட் அடிச்சிருந்தாங்க அவங்க. சோ வந்து மிசரபிள் கேம்ன்றது நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்லாம் பார்க்க வேணாம், ஸ்கோர் லைன்லயே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து டோட்டலி அவுட் ஆயிட்டாங்க. இன்டர் வந்து இந்த கேம்லயே 30th ல இருந்து 45th மினிட் வரைக்கும் தான் இருந்தாங்க, மத்த டைம் எதுவுமே இன்டர் கேம்லயே இல்ல அவங்க. ஆமா, இது என்னாச்சு? இது வந்து ஆர் வி பேக் டு தட் ஓகே ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால் தான் வந்து இனிமேல் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா? இது ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் தான். நீ இனிமே அந்த ஓல்டன் ஸ்டைல் ஆஃப் கவுண்டர் அட்டாக், நீ அந்த 5 at the பேக் போட்டு ஓல்ட் பீப்புள் வச்சுலாம் ஆடலாம் முடியாது. நீ வந்து ஃபுல் டைம் கேம் ஓடணும். ஸோ வந்து யூ நீட் யங்கர் லெக்ஸ் அண்ட் யூ நீட் பீப்புள் வில் டேக் ரிஸ்க். இந்த மாதிரி இப்போ இந்த தூவேவா இருக்கட்டும், குவாரட்செலியா, டெம்பல் எல்லாம் வந்துட்டு தே ஆர் ரிஸ்கி ட்ரிபிள்ஸ். அவங்களுக்கு அந்த வந்துட்டு இந்த ரொம்ப நீ சிஸ்டம்லயே ஆடுற மாதிரிலாம் இல்லாம அவங்க தேல் டேக் பர்டிகுலர் ரிஸ்க், அந்த மாதிரி தான் ரிவார்ட் கிடைக்கும். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஃபீல் இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷனு கொஞ்சம் ஃப்ரீடமா ஆட விடுறாங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த மாதிரி ஃபுட்பால் தான் இனிமேல் ஒர்க் அவுட் ஆக போகுது. ஐ டோன்ட் திங்க் இந்த சிஸ்டம்ல போட்டு சிட் பேக் டீப் ட்ரூ பால் கொடுங்க டிஃபெண்ட் அதெல்லாம் வேலை செய்யாது. இந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம மார்க்கினியோஸ் the most loyal person in PSG team நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து stars have come and gone. He's literally seen all the biggest players in the footballing universe, எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. பட் அவர் மட்டும் தான் he stayed till the very end and he got rewarded with the Champions League as a captain. அவர் தூக்கும் போதே he was in tears. So வந்துட்டு how big of a moment was this for the Marquinhos, the only person who stayed throughout the entire 12 வருஷம் இருந்திருக்கான்டா. அதாவது யார் தியாகோ சில்வாட்ட இருந்து கேப்டன்சி வாங்கினான்னு நினைக்கிறேன். ஆமா, மெஸ்ஸி வந்தா யாரெல்லாம் தெரியுமா இருந்தா? டேவிட் லூயிஸ்லாம் இருந்தா, ஞாபகம் இருக்கா? டேவிட் லூயிஸ்,
இவன் அப்புறம் கிம்பெம்பே அவர் வந்து ஒரு 2 வருஷம் ஆடல. சோ இது ம். எவ்வளவோ பேர் நினைச்சு பாரு, மெஸ்ஸி வந்தாரு போனாரு, நெய்மார் வந்தான் போனான், எம்பாப்பே வந்தான் போனான். டி எம்பாப்பே மரியா பத்தி இருந்தா, எல்லாம் டி மரியா, டெம்பலேட்ட லவேஜி எவ்வளோ பேர்ஸ். டெம்பலேட்ட கேட்டாங்க போஸ்ட் மேட்ச்ல. எம்பாப்பே போனாலதான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி செம்மையா பதில் சொன்னான்டா. டெம்பலே எம்பாப்பே இருந்திருந்தாங்கன்னா எங்க டீம் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆனா வந்து அவருக்கு அங்க போய் ஆடணும்னு ரொம்ப ஆசை, அதனால அவர் போயிட்டாரு. லெட் ஹிம் டூ வெல் தேர்ன்ட்டான். யாருக்கு மனசு வரும் இந்த மாதிரிலாம் வந்து சொல்றதுக்கு? மீடியா ட்ரெயின் பண்ணிட்டாங்க அவனை. ஒரே நாள்ல ஒரே தடவை வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு யார் வேணாலும் போனா இல்ல. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு சி. பட் கமிங் பேக் டு மார்க்கினியாஸ், 12 இயர்ஸ் மார்க்கினியாஸ் அழுகுறான் போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் சொல்லும் போது. எல்லாரும் வந்தாங்க, நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா சுத்தமா முடியல. லூயி என்ரிகே வந்ததுல இருந்தே சொன்னாரு, என்னோட வேற விஷயம், என்னை நம்புங்க, நான் சொல்றதை பண்ணுங்க, நாங்க ஜெயிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாரு. அதை நடத்தி காமிச்சாரு அப்படின்னு. இன்னொரு கிரேசி ஸ்டாட், விட்டீனியா கம்ப்ளீட்டட் 1222 பாசஸ் இந்த சாம்பியன்ஸ் லீக் இந்த வருஷம் ஃபுல்லாவே. ஆனாலும் he is third. ஏன்னா ஜாவி வந்து 2012-13லயும் ஜாவி திருப்பி 2010-11 அந்த 2 சீசன்ல he had more completed passes. அதெல்லாம் வேற லெவல் பார்சலோனா டீம், அதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. பட் ஃபார் திஸ் யங் சைட் இந்த மாதிரி ஒரு கிரேசி ஸ்டார்ட் வச்சிருக்கலாம். விட்டினியா ஷோஸ் ஹவு கிரேட் ஆஃப் அ பிளேயர் இஸ். அவங்க மிட்ஃபீல்ட்லாம் செட் ஃபார் இயர்ஸ், அது டவுட்டே இல்ல. பட் இப்போ வந்து இன்னொரு இடத்துக்கு டர்ன் பண்ணுவோம். த பிரசிடென்ட் இந்த கேள்வி அவருக்கு கேட்டாங்க, பட் நமக்குள்ளேயே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கேட்போம். 12 இயர்ஸ் ஆயிடுச்சு சொன்னோம் இந்த ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி. 10 இயர்ஸ் வரைக்குமா தே ட்ரைட் ஒன்லி வித் பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் கேம் பிளான். சடனா வந்துட்டு தே ஷிஃப்டட் டு ஆல் யங் ஸ்குவாட். எவ்வளோ பெரிய ரிஸ்க். ஹி வாஸ் த டிசிஷன் மேக்கர். இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாதப்ப இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி டிசிஷன் எடுத்துட்டு நவ் தட் இட்ஸ் பேட் ஆஃப். How much do you think his influence was essential and அவரோட பார்ட் இன் திஸ் UCL எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? I mean winning this Champions League. இது இட்ஸ் a big risk டா. அது யூ பிரிங் இன் லூயி என்ரிகே, நீ கொண்டு வந்துட்டு கம்ப்ளீட் அப்ரோச் நான் மாத்துறேன், எல்லா ஸ்டார் வந்து இந்த பக்கம் போறவங்க. பட் இன்னொன்னு, we cannot forget they have the luxury to do it. Not many teams can do this. யார் அந்த மாதிரி ஓனர்ஸ் வந்து 625 million in 2 years ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? எத்தனை ஓனர்னால இப்படி பண்ண முடியும்? அதாவது இப்ப யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கத்தார வர சொல்லு அப்படிங்கிறானுங்க. அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம், இந்த பிஎஸ்ஆர்ங்கிற ஒரு விஷயம் பிரீமியர் லீக்ல இருக்கிறது. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் தேர் இன் லீக் ஒன். அந்த மாதிரி நீ இத்தனை பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி 2 இயர்ஸ்ல 650 million ஸ்பெண்ட் பண்ணி, ஐ டோன்ட் நோ ஹவு மச் தே ரீகூப்ட் இன் சேல்ஸ். இல்ல இன்னும் கான்காலா ராமோஸ் இங்க தான் இருக்கான். கோலோமானி பெருசாலாம் யுவென்டஸ்க்கு வித்த மாதிரி எனக்கு தெரியல. யாரெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலையோ அவங்க பெரிய லெவல்ல பெரிய அமௌண்ட்டுக்கு வெளியே அமிச்ச மாதிரிலாம் தெரியல. இப்ப மேபி 50 million ஈவென்ட் வாங்குனாங்க யுனைடெட் அந்த மிட்ஃபீல்ட். அது வந்து இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டா தான் சொல்றாங்க. இப்போ வந்துட்டு உகார்டே வித்ததுனால தான் அந்த மணியை வச்சு நெவஸ் வாங்கினாங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னு. யுனைடெடுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பக்கமும் அடிதான். நீ சொன்ன கேள்விக்கு ஓகே இட்ஸ் பெய்ட் ஆஃப்டா. பட் ஐ டோன்ட் திங்க் 9 out of 10 owners can do it. இட்ஸ் a ஸ்டேட் ரன் கிளப். அவங்களால காசு இருக்கு, அவங்களால பண்ண முடியுது. ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா இப்ப யுனைடெட் பாரு, ஆர்சனல் பாரு, நிக்கோலா பெப்பே வாங்கி எத்தனை வருஷம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தீங்க. 70 million இல்ல இப்ப யுனைடெட் பாரு, ஹாய்லாண்ட் வாங்கி மூவ் ஆன் பண்ண முடியாம வச்சிருக்காங்க. லிவர்பூல் அங்க பாரு, நுனியாஸ் வாங்கி யுனைடெட் வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா அவங்க சிஸ்டம் வந்து அவங்களுக்கு பிளானே இல்ல. அவங்க வந்து யங்கர் பிளேயர் வாங்குறா, திடீர்னு கசமேரோ ஓல்டர் பிளேயர் வாங்குறா. சோ அவங்களெல்லாம் நம்ம வந்து நம்ம இந்த கான்வர்சேஷன் எல்லாம் எடுத்தே வரக்கூடாது. இல்ல அதான் சொல்றேன், when you discuss about the owner, ரிஸ்க் எடுக்கிறது பெரிய விஷயம். and it has paid off. ஆனா எத்தனை கிளப்ல இப்படி பே ஆஃப் ஆகுங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்குல்ல. இட்ஸ் நாட் தட் ஓகே 10 பிளேயரை வாங்கி போட்டா அது பே ஆஃப் ஆயிரும்ங்கற ஒரு கேரண்டி கிடையாது. இட் டிட் திஸ் டைம். பட் எல்லா கிளப்லயும் நடக்கும்ன்றல யூ நீட் ஃபர்ஸ்ட் ஸ்கவுட்டிங் டீம், ப்ராப்பர் மேனேஜர், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும். அவன காசு இருந்தாலும் உங்களுக்கு அந்த புல் வேணும்ல. இப்ப இந்த கிளப் கூப்பிட்டா போவானுங்களா? இப்ப அதுவும் இருக்குது இல்ல. சோ இப்ப பிஎஸ்டி வந்துட்டு கூப்பிட்டா உடனே வரேன் ரெடியா இனிமேலாம் ரெடி ஆயிடுவாங்க. பட் இது அந்த ஸ்டேஜுக்கு வர வைக்கிறதுக்கு இப்போ வந்து ஆப்வியஸ்லி லோ வேஜ்ல கூட வருவாங்க. பட் இது வரைக்கும் கூப்பிட்ட பிளேஸ் எல்லாருமே ஹை வேஜ் தான் கூப்பிட்டுருப்பாங்க. பட் அகைன் அவங்க என்ன சொல்லலாம்னா, அவர் அந்த பிரசிடென்டே ஆஃப்டர் த கேம் வந்துட்டு வாண்டட் டு புட் இந்த பிரெஞ்ச் லீகை வந்துட்டு அவனுங்க மதிப்பு கூறிய வேணா ஒரு இடத்துல எடுத்துட்டு வரணும்னு தான் அவரோட ஆசை. அது வந்துட்டு ஏன்னா எல்லாரும் ஃபார்மர்ஸ் லீக் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தோன்னா இந்த ஃபார்மர்ஸ் லீக்ல இருக்க டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்குது. ஸோ இப்பயாச்சும் எங்களை வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்கடா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வச்சிருந்தாரு. ஸோ வந்து இனிமேல வந்துட்டு பிஎஸ்சிக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாமா இல்ல ஜென்ரலாவே வந்து இந்த பிரெஞ்ச் லீக் குறிக்கலாமா? ஏன்னா இன்னொரு சிச்சுவேஷன் இப்போ வந்து லியான் வந்து ஒரு பெரிய கிளப், ஆனா அவங்களுக்கு வந்து இப்ப டெட்டு போனதுனால 2 வருஷத்துக்கு நோ டிரான்ஸ்பர் அப்படின்னு ஒரு பேனர் போட்டாருங்க. ஸோ அந்த மாதிரியும் ஒரு சைட்ல நடந்துட்டு இருக்குது. இந்த சைட்ல வந்துட்டு இந்தாப்பா காசு கொடுத்துருக்கிற ஒரு பிஎஸ்சியும் இருக்கிறாங்க அந்த லீக்ல.
நீ பிஎஸ்சி, லியான், மார்சே நிறைய கிளப் இருக்கு, மோனகோ, இவங்க எல்லாம் பெரிய கிளப்ஸ் அந்த காலத்துல. இப்பெல்லாம் லீக்லயே பணம் இல்ல. இப்ப பிஎஸ்சி வந்து ஒரு அவுட்லயர் மாதிரி, இவங்கள்ட்ட மட்டும் தான் மொத்த காசு இருக்கு, மத்தவங்கள்ட்ட எல்லாம் அவ்வளவா காசு இல்ல டு மேக் தோஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஃபர்ஸ்ட் ஓகே, ரெண்டு விஷயம். ஒன், இன்சாகி ஹெவி ரூமர்ஸ் வருது சவுதிக்கு. So if he is going to go, if he is going to stay in a I bumper think it's a good contract, move for him. Yeah. why? ஏன்னா ஒரு காசு வரப்போகுது, இங்க இருந்துட்டு இதுக்கு மேல ஜெயிக்க முடியாது. சாம்பியன்ஸ் லீக்ல ஐ டோன்ட் திங்க் 2 வாட்டி வந்ததே பெரிய விஷயம். இதுக்கப்புறம்லாம் அடுத்த சீசன் சிட்டி நிறைய ஹெவியா இன்வெஸ்ட் பண்றானுங்க. அண்ட் ரியல் மேட்ரிட் சொல்லவே வேணாம். இப்ப ட்ரெண்ட் வேற போயிட்டாங்க. அவங்க வந்து ஹெவி, அவங்க வேற லெவல் காம்படிஷன். பார்சலோனா பை இயர் ஸ்ட்ராங்கர் தான். அவங்க இன்னும் ஸ்ட்ரைக்கர் வாங்கிட்டாங்கன்னா அவங்க செட்டு. அந்த மாதிரி லிவர்பூலும் வந்துட்டு பயங்கரமா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு அந்த சீசனுக்கு. ஸோ இன்டர்ல வந்து நீ சாம்பியன்ஸ் ஜெயிக்க முடியாது மேக்ஸிமம். சரியா, அதுவும் ஆல்ரெடி அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஐ டோன்ட் see a point if he's going to make millions. இப்போ நீங்க வாங்குற சாலரி 10 மடங்கு அதிகமா தராங்களா, அங்க போய் சம்பாரிச்சு இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க என்னோட கேள்வி. பட் that's true. இன்னொரு விஷயம், பேலன் டாட் டெம்பலே கன்ஃபார்ம்டா 99% கன்ஃபார்ம். ஆனா என் ஹார்ட் வந்துட்டு லமீன் யமால் கொடுங்கன்னு சொல்லுது. ஏன்னா வந்துட்டு கோல் கான்ட்ரிபியூஷன் ஆல்மோஸ்ட் சேம். ஆனா வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அண்ட் ஆல்சோ பிளேயர் ஆஃப் த சீசன் இன் சாம்பியன்ஸ் லீகும் வந்துட்டு டெம்பெல்லே. ஆனா என் ஹார்ட் வந்துட்டு கோல் அசிஸ்டுமே டெம்பலே கிட்டத்தட்ட 50 டா. I don't think Lamine Yamal is close to இல்ல that. நம்பர்ஸ் வந்துட்டு கோல்ஸ் வந்து இவன் 33 கோல்ஸ் டெம்பெல்லே அண்ட் சம் 15 சம்திங் அசிஸ்ட். இவனுக்கு வந்து 25 அசிஸ்ட் லமீன் யமால் அண்ட் 15 கோல்ஸ். வந்து ஓவரால் கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு சிமிலரா தான் இருக்குது. Okay. But I think நீ சொன்ன மாதிரி குவாட்ரபிள் வின்னர், சாம்பியன்ஸ் லீக் உடைய அபிஷியல் பிளேயர் ஆஃப் த சீசன், வின்னர் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக், பேலன் டார் அவார்டே பிரெஞ்சு அவார்டு, ஐயாவும் பிரெஞ்சு. I don't see any reason to பார்சிலோனா எம்பாப்பே முன்னாடி எடுத்துட்டு போலான்னு வை, அவ்வளவுதான் முடிஞ்சு. எனக்கு இன்னுமே அந்த பார்சிலோனா பார்சலோனா ஃபேன்ஸ் விருப்பேத்தலாம், ரெண்டாவது வந்துட்டு எம்பாப்பே விருப்பேத்தலாம். அந்த ஒரு போட்டோ சிரிச்சிருப்பான்ல அந்த பார்சிலோனா செஞ்சுட்டு, அதெல்லாம் மறக்க முடியாத போட்டோடா அதெல்லாம். பட் லெட்ஸ் டிஸ்கஸ் த சாம்பியன்ஸ் லீக் டீம் ஆஃப் த சீசன்ரா. டாப் 3 டெம்பெல்லே, டிசைரே டூவே அண்ட் ஹக்கீமி போட்டிருக்காங்க. எஸ், தட் இஸ் கரெக்ட். என்னடா எதுக்கு ஹக்கீமி அங்க போட்டிருக்காங்க டாப் 3ல? ஹக்கீமி நான் தான் சொன்னேன், அவன் வந்து வெரி இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பிஎஸ்சி டீம்ல. ரைட் பேக்ல அட்டாக் பண்றதா இருக்கணும். ஆர்சனலோட ஆடும்போது செஞ்சுட்டாங்களே ரைட் சைட்ல ஆடும்போது. ஸோ ஹி வாஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் அந்த டீம்ல. ஆனா வந்து எல்லாருமே நல்லா இல்லடா. விட்டீனியா நீ சொன்ன மாதிரி விட்டீனியா ஒரு இன்கிரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ். டானருமா வந்து காட் லைக் பெர்ஃபார்மன்ஸ். ஃபைனல்ஸ்லயுமே அவங்க அடிச்ச 2 ஷாட்ல வந்து ஒரு ஷாட்ல வந்து கன்ஃபார்ம் கோல் இருந்துச்சு, அதையும் பிடிச்சி சேவ் பண்ணிட்டான். அவன் ஹைட்டுக்கு அவ்வளவு லோவா குனிஞ்சிடலாம். பட் ஹி வாஸ் இன்கிரெடிபிள். பட் டாப் 3ல மேபி ஹக்கீமி பதில் நான் டானருமா ஸ்வாப் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த இல்ல நான் வந்து பொசிஷன்ஸ் படிச்சிட்டு இருக்கேன்டா. அட்டாக்கிங் 3ல நான் சொல்றது டெம்பெல்லே, டூவே அண்ட் ஹக்கீமி போட்டாங்க. ஹக்கீமி வந்து ரைட் விங்ல போட்டாங்களா? லமீன் யமால் நாங்க பார்த்தோம். நானு அதுதான் லமீன் யமால் ரைட் மிட்ஃபீல்ட்ல போட்டுருக்காங்க. எனக்கு அதான் புரியல. இது என்னையா புதுசா இருக்குது. பட் ஆமா, சோ மிட்ஃபீல்ட்ல வந்து விட்டீனியா, யமால், ரைஸ் அண்ட் ரஃபீனியா. ஜஸ்டிஃபைடா? ரஃபீனியா, யமால் அண்ட் வேற விட்டீனியாவா? ரைஸ், யமால், ரைஸ், விட்டீனியா. எஸ், 100% அந்த டவுட்டே இல்ல. அந்த வேற யாருமே போட்டுக்க முடியாது. வேற யாரும் போட்டுக்க முடியாது. வேற யாரும் போட்டுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஹிஸ்டாரிக் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொருத்தர் விட்டீனியா வந்துட்டு ரெக்கார்டு செட்டரு. லமீன் யமால் கண்டிப்பா நானே ஓட் போடுவேன். அப்புறம் லெஃப்ட்ல வந்துட்டு ரஃபீனியா, ஆப்வியஸ்லி அவனும் கோல் ஸ்கோரிங் ஆல்மோஸ்ட் கேம் க்ளோஸ் டு ரொனால்டோ ரெக்கார்ட். சோ எல்லாருமே வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசன் கிட்ட போயிருக்காங்க. சோ யா, நூனோ மெண்டஸ், பஸ்டோனி, மார்க்கினியாஸ். நூனோ மெண்டஸ் ஆவரேஜ் ரேட்டிங் நான் சொல்லி இந்த 7.5 த்ரூ அவுட் தி யூசிஎல் கேம்பெயின். அவன் வந்து டவுட்டே எனக்கு கேட்டனா வந்து லெஃப்ட் பேக்ல வந்தா வரணும்ட்டு. அப்புறம் சென்டர் பேக் யார சொன்ன? பஸ்டோனி. பஸ்டோனியா, நீ தான் பிகெஸ்ட் பஸ்டோனி ஃபேன். சோ நீ சொன்ன மாதிரி ஃபைனல்ல பாவம் எனக்கு என்னால கண்ணை பார்க்கவே முடியல. ஏன்டா இப்படி பண்றீங்க? அவன் மட்டும் தான் பின்னாடி இருக்கான். எல்லாரும் போயிடுறானுங்க முன்னாடி போட்டு செஞ்சுட்டாங்க. பஸ்டோனி அண்ட் மார்க்கினியாஸ் ஆன் தி ரைட். மார்க்கினியாஸ் டிசர்வ்ஸ் டு பீ தேர். அண்ட் ரைட் பேக் வேற யாரு? இல்ல 3 at the back, 3-4-3. சோ வந்து ஐ ஃபீல் டு பி ஆனஸ்ட் மார்க்கினியாஸ் எஸ், பட் அது பதில் டம்ஃப்ரீஸும் போடலாம். அவனுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கலாம். இஸ் பீன் வெரி குட் த்ரூ தி சீசன். ஒரே ஒரு கான்ட்ரோவர்சி ஆர் ஒரே ஒரு ரீப்ளேஸ்மென்ட்னா ஏதோ ஒன் பண்ணி டம்ஃப்ரீஸ் ஹஸ் டு பீ இன் தி டாப் பெஸ்ட் 11 ஆக்சுவலா. மேக் சென்ஸ் அண்ட் கீப்பர் டானருமா. டெஃபினெட்லி இந்த வாட்டி இந்த யாஷின் அவார்டே வந்து அவனுக்கு கொடுக்கலாம். ஹி இஸ் பீன் இன்கிரெடிபிள் திஸ் சீசன். பட் எஸ் மக்களே, தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் இன்கிரெடிபிள் சப்போர்ட் த்ரூ அவுட் தி சீசன். இதான் வந்து எங்களுடைய லாஸ்ட் ரிவ்யூ வீடியோ ஆஃப் தி சீசன். எத்தனை ரிவ்யூ வீடியோ பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு தெரியல.
வெயிட் இன்னும் கிளப் வேர்ல்ட் கப் இருக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்க. நான் இன்னும் இந்த சீசன் முடியல. We will be back. கிளப் வேர்ல்டு கப்புக்கு அடுத்து தான் உங்களை மீட் பண்றோம். பட் as usual keep showing your love and support for the channel. மறக்காம லைக், ஷேர் and subscribe. We will see you for the Club World Cup. This is Gautam and Subhash. Bye bye.